இதுக்கெல்லாம் காரணம் சிஎம் விஜய் சார் தான். அவரு இதுக்கெல்லாம் காரணம் அவ அம்மா தான். அவ அம்மா குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்ததுனால தான் இந்த மாரி எல்லாம் நடந்துச்சு. இந்த மாரிலாம் நீங்க நினைச்சீங்களா? அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி நான் பேச வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நிறைய விதமாக இந்த கேள்வி கேட்டுட்டோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நீ கேள்வி கேட்கன்னு கேட்டிருந்தா தயவு செஞ்சு என்னோட சேனலில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் நிறைய ரேப் கேஸுக்கு தெரியாத ரேப் கேஸுக்கு எல்லாமே நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம். அந்த வகையில் எந்த ஆட்சியில் எப்போ எது நடந்தாலும் கேள்வி கேட்க வேண்டியது நான் கேட்டு தான் செய்வேன். ஸோ உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இதை பற்றி நான் பேசக்கூடாதுதான் நினச்சேன். பட் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்போ அந்த பொண்ணு இறந்துட்டா அவளை விட்டுட்டு அவங்க அம்மாவை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்போவே இவங்கெல்லாம் என்ன மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ எந்த கேஸ் பற்றி அப்படின்றது என்னத்துக்கு நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கோயம்புத்தூரில் சூலூர் ஒரு பகுதியில் 10 வயது பெண் அந்த பொண்ணை அந்த குழந்தைய கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு கடைக்கு போயிருக்கா. கடைக்கு போன அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை. மறுநாள் அவங்க அப்பா அம்மா 2 பேர் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவ காணாமல் போனதுலேருந்து 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணோட சடலம் ஒரு முட்புதரில் மீட்கப்படுது. அதுக்கப்புறம் தான் இது வந்து கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இது ரேப் அண்ட் மர்டர் தெரிஞ்சுது. இது செஞ்சது 2 பேர். ஸோ அந்த 2 பேரையுமே இப்போது அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் நிறைய விதமாக கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க, முன் வச்சுட்டும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நிறைய பேர் இதுக்கு சிஎம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதுக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஸோ என்னுடைய சஜஷன், என்னுடைய கருத்து இது. ஸோ சிஎம் விஜய் தான் காரணம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடக்கும்போது இதுக்கு எல்லாமே காரணம் சிஎம் ஸ்டாலின் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுனீங்க. அப்போது எல்லாரும் சொன்ன ஒரு பதில், இதுக்கு எப்படி அவர் காரணமாக முடியும் அப்படின்னு எல்லாருமே கேட்டீங்க. ஸோ அப்போ சிஎம் தான் இதுக்கு காரணம் சொன்ன வாய் இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தனி மனிதன் தான் காரணம், தனி மனிதன் தான் மாறணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ சிஎம் பண்ணாரு, இப்போ சிஎம் பண்ணல, தனி மனிதன் தான் காரணமா? என்னங்க சார் உங்க சட்டம்? அப்பவும் சரி இப்பவும் சரி இதற்கு ஒரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி மனிதன் மட்டும்தான். ஸோ அப்போ பேசின வாய்க்கு இப்போ நாங்கள் கேள்வி எழுப்புறதுக்கு காரணம் அப்போ நீ இப்படி சொன்னீங்க அப்படின்றத மட்டும்தானே தவிர சிஎம் விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு யாருமே வந்து ஸ்டாலின் சாருக்கு முட்டு கொடுக்கல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் சாரை எல்லா வட்டங்கள்லேருந்தும் இழுத்தாங்க அப்படின்னா இதுக்கான ஆக்ஷன்ஸ் சீக்கிரமாக எடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இத்தனை போன ஆட்சியில் இத்தனை நடந்துச்சு, அப்போல்லாம் யாரும் கேள்வி கேட்கல, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, அப்பவும் கேள்வி கேட்டவர்கள் இப்பவும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் அப்போது 5 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க, 1 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா அப்போது அது நடந்துட்டு இருந்த ஒரு அரசியல். இப்போ இந்த அரசியல் மாற்று அரசியல் சொன்னதுனால தான் சிஎம் விஜய் சாரை நீங்கள் எல்லாருமே உட்கார வச்சுருக்கீங்க. அப்போ மாற்று அரசியல்னா எல்லாத்துக்கும் ஒரு மாற்றமாக இருக்கணும். அண்ட் இதுக்கும் ஒரு மாற்றமாக ஒரு எக்ஸாம்பிள் ஏன் செட் பண்ணக்கூடாது, இதுக்கான ஆக்ஷன் ஏன் உடனே எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் இங்கே இருக்க எல்லாரோட கேள்வி. அண்ட் கம்மிங் பேக் டு அந்த பொண்ணோட அம்மா, எல்லாருக்கும் இதுக்கான பதில் தெரியலனா கூட பரவாயில்ல, சைலண்டாக இருக்கலாம். ஆனால் எப்படி இது திருப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த சிறுமியோட அம்மா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவள் வந்து இவ காணா போன அன்னைக்கு குடிச்சிட்டு கிளம்பிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க வீடியோ போட்டதா சொல்லி ஒரு டிவிக்கோட பிரமுகர் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு அப்டேட்டாக இது கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பொண்ணு, அதாவது சிறுமியோட அம்மா, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வீட்டில் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தன்னோட கணவர் ஒரு கூல்ட்ரிங்க்ஸில் ஆல்கஹால் கலந்துருக்காரு, அது எனக்கு தெரியாது, அது தெரியாமல் தான் நான் எடுத்து குடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க யாரும் இன்க்ளூடிங் மீ யாருமே அந்த பொண்ணோட வீட்டில் போய் என்ன நடந்ததுன்னு பார்க்காத யாருமே இதை பற்றி பேச வேண்டாம். அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு, அவங்க அம்மா இப்போ என்ன கஷ்டத்தில் இருப்பாங்கன்ட்டு உங்கள் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சிக்கலனாலும் சரி அவங்கள இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், இதுவே வந்து அந்த வீட்டில் அந்த ஆண் குடிச்சிருந்தா அதுக்கு இவ தான் காரணம்னு பேசியிருப்பீங்களா?
இவங்க தான் வீட்ல இருந்தாங்கன்றதுக்காக அந்த பொண்ணு பார்த்துக்கலன்னு அர்த்தம் ஆயிடாது. ஒரு குழந்தைய அம்மா மட்டும் தான் பார்த்துக்கணும்னு இல்ல, அப்பாவும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த பொண்ணு மேல குடிச்சிருந்ததுக்கான தவறு இருந்தாலும், அவ எப்படி குடிச்சா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கான தவறு முற்றிலும் அந்த கணவன் மேல தான். இப்ப அப்பா, அம்மா தப்பா அப்படின்னு யாரும் பேசல. அப்படிதான் எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க. நம்ம தான் தப்புன்ட்டு. பட் தப்பு யாரு அப்படின்னா, இந்த குற்றம் சாட்டுன கைது செய்யப்பட்டிருக்க இந்த 2 பேர் தான். அவங்கள பத்தி உங்களால வாய திறக்க முடியலன்னா, தயவு செஞ்சு அந்த வாய மூடிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஒரு பெண் பத்தி தவறா ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி, அதோட உண்மைத்தன்மை என்னன்னு நீங்க பாருங்க. ஏன்னா பேசுற யாரும் கூட போய் அந்த பொண்ணு கூட வந்து இருந்து காணாம போன அன்னைக்கு நான் இதெல்லாம் பார்த்துட்டேன்ப்பா அப்படின்னு பேசல. ஸோ எல்லாருமே வந்து எதிர்த்த வீட்டுக்காரன் பேசினான், அக்கம் வீட்டுக்காரன் பேசினான், பக்கத்து வீட்டுக்காரன் பேசினான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க, அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ பிஃபோர் யூ கிவிங் சம் அப்டேட்ஸ், எப்படி போஸ்கோ ஆக்ட்ல அந்த பொண்ணோட பேர் போடுறது தப்பு, நேம் போடுறது தப்பு, அட்ரஸ் போடுறது தப்பு, பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பேசுறது தப்பு அப்படின்னா, ஒரு பொண்ணு பத்தி அவதூறு கலப்புறதும் தப்பு. பிகாஸ் இது அவளோட பர்சனல். அவ தெரியாம குடிச்சாலும் தெரிஞ்சு குடிச்சாலும் அது அவளுக்கானது. நீங்க யாரும் வந்து அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா கேஸ் எடுத்துக்க போறது கிடையாது. ஸோ எது பேசுறதா இருந்தாலும் பார்த்து பேசுங்க. வாட் எவர் யூ மே பி, என்ன கட்சியா இருந்தாலும் சரி, என்ன அதிகார பதவியில இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணு பத்தி தவறா பேசும்போது அதை பத்தி கவனமா பேசுங்க. ஸோ இதனால தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு போட்டேன். ஸோ அந்த பொண்ணுக்கு சீக்கிரமா நியாயம் கிடைச்சிரும். அட்லீஸ்ட் இந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழேயாவது பாலியல் வன்கொடுமைக்கு, உமன் சேஃப்டிக்கு, ரேப் கேஸுக்கான தண்டனைகள் சீக்கிரமா கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்புறோம். அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நாஸ்டாலஜிக் திங்ஸ்லாம் வந்து பேசாம உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பொண்ணை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அது எப்படி ஒரு ஆண் பத்தி, சிஎம் விஜய் பத்தி தரக்குறைவா பேசும்போது உங்க எல்லாருக்குமே அந்த கன்சென்ட், அந்த கோவம் வந்ததோ, அதே மாதிரி ஒரு பொண்ணு பத்தி தெரியாம பேசும்போது எல்லாருக்குமே இந்த கன்சர்ன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருக்கணும்னு நம்புறேன். அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த சூலூர் கேஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஸோ அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 27ஆம் தேதி வரைக்கும் அவங்கள வந்து ஜெயிலில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக மோகன்ராஜ் ஜெயிலில் இருக்காரு, இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ இதுக்கான கேஸ், இதோட நடவடிக்கைகள் சீக்கிரமாக எடுத்து இந்த சிறுமிக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கண்மணி. பபாய்.